அணிலுக்கும் ஆமைக்கும் சண்டையா தேனியில. அதாவது சாட்டை துறைமுகன் வந்து மேடையில பேச்சு நிற்கும் போது விஜய் பத்தி ரொம்ப அவதூறா பேசினால அங்க இருக்க தாவக்க தொண்டர் வந்து பார்த்துட்டு கொந்தளிச்சு வழிமறைச்சு அடிதடி தள்ளு முள்ளு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நியூஸ் பரவிட்டு இருக்கு. சாட்டை அண்ணன் வந்து விஜய் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே டிஎம்கே இவங்களை பத்தி ரொம்ப தாழ்த்தி அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் அரசியல். இப்ப என்ன பண்றாருன்னா டிவிக்கே ஃபுல்லா டிவிக்கே தான். அவர் சேனலுக்குள்ள போனாலும் சரி, அவர் மேடை பேச்சுலும் சரி, எல்லாத்துலயும் சரி. ஒரு வாட்டி கூட தமிழ்நாட்டு ஆளவே இல்லை டிவிக்கே. இப்பதான் 3வது வருஷமே நடக்க போகுது. 3வது வருஷம் இப்பதான் தொடர்ந்து நடந்து இருக்கு. கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ளே போட்டு தாக்குறாரு. இத்தனை வருஷமா தமிழ்நாட்டு ஆண்ட கட்சிகளை தாக்கறது கிடையாது. கேட்டா அங்க இருந்து பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நியூஸ் வருது. நமக்கு அது தேவையில்லாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அரசியல் பத்தி பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. உங்க சேனல்ல விஜய் அண்ணன் பத்தி மட்டுமே, அவர் தனிப்பட்ட விதம் பத்தி மட்டுமே, அவருடைய படம், அவர் வரி கட்டல, அதை கட்டல, இதை கட்டல, அப்படி பேசக்கூடாது. அரசியல் பேசுங்க. டிவிகே கட்சிகள் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு அந்த அரசியல் பேசுங்க. டிவிகே கட்சிகள் தொண்டர்கள் அணில்கள், டிவிக்கோட கட்சி நிறைய பேர் இருக்காங்க தொண்டர்கள், அவங்க தற்கூரி அப்படின்ட்டு பேசினா எல்லாருமே கொஞ்ச நாள் தான் அப்படியே மனசுக்குள்ள கேட்டுக்கணும் பொறுத்துக்கணும் இருப்பாங்க. எல்லா டைமும் அப்படி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைம் தான் நேத்து நடந்திருக்கு தேனியில. நண்பர்களே, நீங்க நல்லா இந்த ஒரு பதிவை கவனிச்சீங்களா? கஷ்டப்பட்டு காப்பாத்தி ரன் பண்ணி இந்த அரசியல் என்டிகேவோட தொண்டர்கள் அதிகபட்சமா வாக்கு செலுத்துனாங்களா போன வாட்டி? இந்த வாட்டி அந்த தொண்டர்களையும் பிடிக்காம டிவிகேக்கு வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டு என்டிகேக்கு போன தடவை இந்த தடவை படும் கேவலமா வாக்கு போட போறாங்க. அன்னைக்குதான் நீங்க உணர போறீங்க. அப்போ வச்சு உணர்ந்து அதுக்கு அடுத்தது அரசியல் நம்ம என்ன பண்ணணும், எப்படிலாம் அரசியல் பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.